ஒரு அழகான குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்பா, அங்கே பாருங்க, அந்த பொம்மையை நம்ம தம்பிக்கு எடுத்துக்கலாம், அது ரொம்ப பிடிக்கும். இதுவாப்பா? ஏங்க, இந்த பொம்மையே வாங்கிக்கலாம், பில் பே பண்ணிட்டு வந்துருங்க. சார், இந்த பொம்மையோட விலை எவ்வளவுன்னு சொல்லுங்கள் சார். இந்த பொம்மையோட விலை 500 ரூபாம்மா, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. அவங்களும் அந்த பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருப்பா, தம்பியை தூக்கிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் அவன் இந்த பொம்மை கூட விளாடட்டும், என்ன நீ அது வரைக்கும் வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ வந்து விளாடு, சரியா? அவங்க அம்மா அந்த சின்ன பையனை தூக்கிட்டு வந்து அந்த பொம்மை கூட விளாட விட்டாங்க. அந்த பெரிய பையனை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சின்ன பையன் ஃபர்ஸ்ட் அந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏங்க, இந்த பொம்மை கூட நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தான், என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை எதுவும் பயந்துருப்பானோ? சரிங்க, நம்ம பையனை தூக்கிட்டு போகிறேன்னு. சரிம்மா, அவனை தூக்கிட்டு போய் தூங்க வை, அழுதுகிட்டே இருக்கான் பாரு. அவங்க அம்மாவும் அந்த பையனை தூக்கிட்டு போய் தூங்க வச்சாங்க. காலையில் அவங்க அம்மா வீடை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொம்மை எப்படி அங்கே வந்ததுன்னே தெரில. அட, என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, இந்த பொம்மையை டிவி ஸ்டாண்டில் தானே வச்சுட்டு வந்தோம், இன்றைக்கி பார்த்தா இந்த பெட்டில் வந்து உட்காந்துருக்கு. ஒரே ஆச்சரியமாக இருக்கே, வீட்டில் இன்னும் யாருமே எந்திரிக்கவும் இல்லை, எப்படி இந்த பொம்மை வந்திருக்கும்? ஒரு பக்கம் அவங்க அம்மா யோசிச்சுட்டே கூட்டிகிட்டு போனாங்க. ஏம்மா, பொம்மை வாங்கி கொடுக்குறப்பெல்லாம் வாங்கி கொடுன்னு கேட்குறீங்க, வாங்கி கொடுத்தா இப்படி கண்ட மெனிக்கு போட்டுட்டு எங்கள் டச்சு போயிடுறீங்க. இந்த பொம்மையை எதுக்குமா இங்கே தூக்கி வச்சுருக்கீங்க, ஓரமாக வைக்கலாம்ல? ஏங்க, நான் வைக்கவே இல்லைங்க, சத்தியமாக. இந்த பொம்மை காலையிலேயே அப்படிதாங்க மேலே நம்ம பெட்டில் இருந்துச்சு, ஆனால் நான் கீழே டிவி ஸ்டாண்டில் தான் வச்சுட்டு வந்தேன். எப்படின்னே இது தெரிலங்க, இங்கே வந்துருக்கு. ஆமாம், அதுக்கு காலாக முளைச்சி நடந்து வந்துட போது, பேசாமல் இருமா, பசங்க யாராச்சும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க, போ பேசாட்டு போய் வேலையப்பாரு, இதை தூக்கி ஓரமாக வை. அடுத்த நாளும் அந்த சின்ன பையன் விளாண்டுட்டு இருந்தான். அவங்க அம்மா அப்பா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. திருப்பி அந்த பையன் அழுக ஆரம்பிச்சான். ஏங்க, அங்கே பாருங்க. ஏய் சின்ன பையா, அழுகாத, இது என்னோட பொம்மை, உனக்கு இல்லை. இனி யாருக்கும் இந்த பொம்மையை நான் தரமாட்டேன். அழுகு நல்லா. அவங்க அம்மா வந்ததுமே அந்த பேய் வேகமாக மேலே பறந்து போயிடுச்சு. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்க சாமியாருக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொன்னார். ஐயா, கொஞ்சம் வேகமாக வாங்க, இங்கே நிலமை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. ஏங்க, நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த பொம்மை தானாக தான் வந்து பெட்டில் உட்காந்துருக்கு, நான் சொன்னப்பெல்லாம் நீங்கள் யாருமே நம்பலை, அது ஒரு பேய் பொம்மைங்க. என்னங்க பண்ணுறது? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு, அவரை வர சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார், வா போகலாம். ஐயா, அந்த பொம்மையை கடையில் வாங்கிட்டு வந்ததே தப்பாக போச்சு, அதுதான் இப்போ எங்களுக்கு வினையாக வந்து நிற்கிது. அது பாருங்கய்யா, வீட்டுக்குள்ளே அட்டகாசம் பண்ணுது, அதுலேருந்து பேயெல்லாம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. பயப்படாதப்பா, நான் வந்துட்டேன்ல, இனி நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. போய் அந்த பொம்மையை நான் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு உக்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இங்கே பாரு, இதுக்குள்ளே நீ இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வெளியே வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன்னை அடித்து வெளியே வர வேண்டியதாக இருக்கும். ஏன் வெளியே வரியா இல்லையா? என்னைய அடிச்செல்லாம் வெளியே வர வைக்காத, நானே வந்துட்டேன்ல, எதுக்கு என்னைய இப்போ வெளியே வர சொன்ன? நான் நிம்மதியாக பொம்மைக்குள்ளே தானே இருக்கிறேன். நீ நிம்மதியாக இருக்க, ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க உன்னைய பார்த்து பயப்படுறாங்க. நீ யார், என்னான்னு சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு. நானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருந்தப்ப பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். பொம்மை கடையில் போய் பொம்மை வாங்கலான்னு போனேன், ஆனால் அந்த பொம்மை ரொம்ப காசு அதிகம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பொம்மையை நான் திருடிட்டு வந்துட்டேன். அந்த ஓனரே என்னைய பார்த்துட்டான், திருடின பொம்மையை பிடிக்கிட்டு போனால் பரவாயில்ல, என்னைய அடிச்சே கொன்னுட்டான். அதனால தான் எனக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிச்சி அதுக்குள்ளே வந்துடுவேன். சரி சரி, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை, அதுவும் அந்த குழந்தைய போட்டு இப்படி பயமுறுத்துனா அந்த குழந்தை பயப்படாதா? உன்ன மாதிரி தானே அதுவும் பொம்மைக்கு ஆசைப்பட்டு இருக்கும், அதோட ஆசை நீ கெடுக்கலான்னு முடிவு பண்ணுறியா? சொல்லு. இதோட இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது. போறியா என்ன? உனக்கு என்ன ஆசையோ அதை கேளு, நாங்கள் தரோம். எனக்கு நிறைய பொம்மை வேணும். நிறைய பொம்மை கொடுத்தீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், இல்லைன்னா யாரோட நிம்மதியை பற்றிக்கும் எனக்கு கவலை இல்லை, நான் இங்கேயே தான் இருப்பேன்.
குடிக்கிறீங்களா இல்லைன்னா இந்த பொம்மைக்குள்ளேயே திருப்பி போகவா? இது கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கப்பா. அப்பனா தான் இது இந்த இடத்த விட்டு போகும். போய் வேலையா இதுக்கு ஒரு 5 பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். சொன்ன மாதிரியே நல்லா காசு அதிகமாக இருக்க பொம்மையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு போ. அந்த பேயும் அந்த பொம்மையை வாங்கிட்டு பறந்து போயிடுச்சு.